வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கு தொடர்பாக பிரதமரின் ஆலோசகர் நாயரிடம் சிபிஐ விசாரணை. அடுத்த வாரம் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய தீவிரம். இந்திய ஐக்கிய நாடுகள் மலர வேண்டும் என்ற மதிமுக தேர்தல் அறிக்கையில் வலியுறுத்தல். தமிழகத்திலிருந்து அதிகப்படியான வெற்றிக்கு வைகோ வியூகம். பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ஜஸ்வந்த் சிங் திடீர் போர்க்கொடி. பார்மர் லோக்சபா தொகுதியில் தனித்து போட்டியிட ஆதரவாளர்களுடன் ஆலோசனை. விரிவான செய்திகள். நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கு தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங்கின் ஆலோசகர் TKA நாயரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர். பிரதமர் மன்மோகன் சிங் 2006ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரை நிலக்கரித்துறை பொறுப்பையும் வகித்த போது நடந்த நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு குறித்தும் சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இந்த காலத்தில் பிரதமர் அலுவலகத்தின் முன்னாள் அதிகாரிகள் வினி மகாஜன், ஆஷிஷ் குப்தா ஆகியோரிடம் ஏற்கனவே விசாரணை முடித்த சிபிஐ அதிகாரிகள் பிரதமரின் ஆலோசகராக பணியாற்றிய IAS அதிகாரி TKA நாயரிடம் வெள்ளியன்று கேள்விகள் அளித்து பதில் பெற்றனர். நிலக்கரி சுரங்க ஏலத்தில் ஏற்பட்ட காலதாமதம், ஹிண்டால்கோ நிறுவனத்துக்கு ஒரிசா மாநிலம் தலபெரா சுரங்கம் ஒதுக்கியது தொடர்பான கோப்புகள் மாயமான விவகாரம் குறித்த தகவல்களை இந்த விசாரணையின் போது சிபிஐ அதிகாரிகள் திரட்டி உள்ளனர். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடக்க உள்ளது. சிபிஐயின் விசாரணை அறிக்கை அடுத்த வாரம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த ஒதுக்கீடு தொடர்பாக ஏற்கனவே முன்னாள் நிலக்கரித்துறை செயலாளர் பராக் மற்றும் ஆதித்யா பிர்லா குழுமத்தின் குமார் மங்களம் பிர்லா மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. லோக்சபா தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் பிரதமரின் ஆலோசகரிடம் சிபிஐ நடத்தியுள்ள விசாரணையும் அடுத்த வாரம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் அறிக்கையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய நாட்டை இந்திய ஐக்கிய நாடுகள் என்று அழைக்க வேண்டும், கச்சத்தீவு மீட்பு, மீத்தேன் எரிவாயுக்கு தடை, அணை பாதுகாப்பு மசோதா ரத்து, ஈழத்தில் ஓட்டெடுப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் மதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுகவுக்கு 7 தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளன. வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சனிக்கிழமையன்று மதிமுக தேர்தல் அறிக்கையை பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டார். யூனியன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படும் இந்தியாவை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா எனும் விதமாக இந்திய ஐக்கிய நாடுகள் என்று அழைக்கவும், மாநில சுயாட்சி, மாநிலங்களுக்கு 50% வரி வருவாய் ஒதுக்கீடு ஆகியன மதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. இந்தியாவின் ஒருமைப்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் பெடரல் கான்செப்ட் உண்மையாக மலர வேண்டும் என்றால் எல்லா மாநிலங்களுக்கும் சமமான ஒரு உரிமையும் மத்தியில் குவிக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகிற நிலையும் வர வேண்டும் என்பதனால் நாங்கள் காஞ்சி மாநாட்டில் இதை பிரகடனம் செய்தோம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்பட வேண்டும் என்று ஆழ்ந்த யோசனை செய்து இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில் அதை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். மேலும் இலங்கையில் பொது வாக்கெடுப்பு நடத்தி தனி ஈழம் அமைக்க ஐநாவை இந்தியா வலியுறுத்த வேண்டும் என்று மதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. தேசிய நதிநீர் இணைப்புக்கு முக்கியத்துவம், தமிழகத்தில் உள்ள காவிரி, முல்லை பெரியாறு, அமராவதி, பாலாறு உள்ளிட்ட நதிநீர் திட்டங்களுக்கு எதிரான அணை பாதுகாப்பு மசோதாவை தடுக்க மதிமுக வலியுறுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் அறிக்கையில் அணை பாதுகாப்பு மசோதாவை சட்டமாக்க முயன்றதை, அந்த முயற்சியை கிள்ளி எறிவதற்கு நாங்கள் முனைப்போடு பாடுபடுவோம். இவ்வளவு துரோகமும் செய்த மத்திய அரசு, காங்கிரஸ் தலைமையிலான அரசு, ஒரு நேர்மையான அரசியல் மலர வேண்டும், மது இல்லாத தமிழகம் மலர வேண்டும், ஊழல் ஒழிய வேண்டும், தமிழகத்தின் வாழ்வாதாரங்கள் காக்கப்பட வேண்டும், மீனவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஈழத்தின் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழகமும் அதிகமான இடங்களை தந்தது என்ற நிலை ஏற்பட வேண்டும். இனப்படுகொலை செய்தவர்களை கூண்டில் நிறுத்த, தமிழர்களின் கண்ணீரை துடைக்க, அவர்களுக்கு ஒரு விடியல் ஏற்பட 578 தமிழக மீனவர்கள் நமது கடலில், சர்வதேச கடலில் இலங்கை கடற்படையால் கொல்லப்பட்டார்களே. கேள்வி கேட்பார் உண்டா? இது ஒரு சர்க்காரா நடந்தது? அந்த கொடுமை தடுத்து நிறுத்தப்பட, தமிழக வாழ்வாதாரங்களுக்கு நியாயம் கிடைக்க தமிழ்நாட்டு மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். இது தவிர தூக்கு தண்டனை ரத்து, கச்சத்தீவை மீட்க வேண்டும், தமிழக மீனவர் நலனில் இந்திய அரசு முழு முயற்சி எடுக்க வேண்டும், உரிய ஆய்வுகளுக்கு பின்னர் சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றம், மரபணு மாற்ற பயிர்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழக விவசாயத்தை அழிக்கும் மீத்தேன் எரிவாயு குழாய் திட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மதிமுக வலியுறுத்தியுள்ளது. கருப்பு பண மீட்பு, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து, ஓட்டு போடுவதை கட்டாயமாக்க வேண்டும், சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை மற்றும் நீதிமன்றங்களில் தமிழை வழக்காடு மொழியாக்க வேண்டும், தமிழகத்தில் முழு மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும்,
தமிழக ரயில் திட்டங்களுக்கு கூடுதல் நிதி என்பன உள்ளிட்ட அம்சங்கள் மதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. தமிழகத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய அதிமுக திமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டளிக்க வேண்டும் என்று வைகோ அழைப்பு விடுத்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சனிக்கிழமையன்று தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழகத்திற்கு காங்கிரஸ் செய்த துரோகங்களை பட்டியலிட்ட வைகோ தமிழகத்தின் அனைத்து பிரச்சினைகளையும் தீர்க்க அதிமுக மற்றும் திமுகவை பின்னுக்கு தள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தின் வெற்றியை கணக்கில் கொள்ளாமலேயே நரேந்திர மோடி பிரதமராகிவிடுவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்த வைகோ ஓட்டுகளை வீணாக்கிவிட வேண்டாம் என்று கோரிக்கை விடுத்தார். தமிழ்நாட்டில் என்டிஏக்கு இத்தனை சீட்டு கிடைச்சது, இத்தனை இடங்களை வெற்றி பெற வைத்தார்கள். இதுவரை இருந்த அதிமுக திமுகங்கிற பரிமாணம் தகர்ந்தது. காரணம் ஒரே காரணம்தான். ஒன்று நரேந்திர மோடிக்கு ஆதரவலை, இன்னொரு முக்கியமான காரணம் தமிழக மக்கள் காங்கிரஸ் கட்சியை மன்னிக்கவில்லை. ஏன் மீனவர்களை காக்கவில்லை? ஏன் ஈழத் தமிழர்கள் படுகொலைக்கு காரணம்? ஏன் தமிழக வாழ்வாதாரங்களுக்கு வஞ்சகம்? எனவே தமிழக மக்கள் முதல் முறையாக அதிமுக திமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்தார்கள் என்ற நிலை ஏற்பட்டால் தான் நாம் எதிர்பார்க்கின்ற விதத்தில் தமிழர்களுக்கு நன்மை பயக்கும். காங்கிரஸ் கட்சிக்கு மறைமுக ஆதரவு தெரிவிக்கும் எந்த கட்சிக்கும் ஓட்டு போட வேண்டாம் என்று கோரிக்கை விடுத்த வைகோ தமிழகத்தில் வலுவான கூட்டணி அமைக்க பாடுபட்ட தமிழருவி மணியன், விஜயகாந்த், ராமதாஸ், பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்தார். பார்மர் தொகுதியை பாரதிய ஜனதா ஒதுக்காததால் அதிருப்தி அடைந்துள்ள முன்னாள் அமைச்சர் ஜஸ்வந்த் சிங் சுயேட்சையாக போட்டியிட ஆதரவாளர்களுடன் ஆலோசித்து வருகிறார். பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஜஸ்வந்த் சிங் ராஜஸ்தான் மாநிலம் பார்மர் தொகுதியில் மீண்டும் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருந்தார். ஆனால் குஜராத் மாநிலம் தோட் பகுதியில் ஜஸ்வந்த் சிங்கை நிறுத்த கட்சியின் மத்திய குழு முடிவு செய்துள்ளது. ஆனால் தனது சொந்த தொகுதியான பார்மரில் போட்டியிடுவதில் உறுதியாக இருப்பதாகவும் இதுவே தனது கடைசி போட்டி என்றும் கூறியுள்ள ஜஸ்வந்த் சிங் இப்பிரச்சனையில் தனது அதிருப்தியை பகிரங்கமாக வெளியிட்டுள்ளார். நிஜமான பாரதிய ஜனதா, போலி பாரதிய ஜனதா என்று இரு பிரிவுகள் இருப்பதாகவும் தற்போது நிஜமான பாரதிய ஜனதாவுக்காக தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் கூறிய ஜஸ்வந்த் சிங், போலியான பாரதிய ஜனதா எது என்பதை மக்கள் வெளிப்படுத்துவர் என்றும் எனது கௌரவத்தை விற்க முடியாது என்றும் கூறினார். அவரிடம் கட்சி பெரும் மதிப்பையும் மரியாதையும் கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ள ராஜ்நாத் சிங் பார்மர் தொகுதியின் வேட்பாளர் மாற்றம் குறித்து மறுபரிசீலனை செய்யப்படாது என்றும் கூறியுள்ளார். श्री जसवंत सिंह जी का प्रश्न है, वो हमारे पार्टी के एक सम्मानित नेता हैं और मैं समझता हूं कि उनके सम्मान, उनकी प्रतिष्ठा का मूल्यांकन केवल टिकट और उस के आधार पर नहीं किया जाना चाहिए, बल्कि भारतीय जनता पार्टी उनकी वरिष्ठता, उनके अनुभव, उनकी योग्यता, प्रतिभा, क्षमता का पूरा सम्मान करेगी और हम लोगों के मन में उनके प्रति बेहद सम्मान है. பிரதமர் மன்மோகன் சிங், சோனியா மற்றும் ராகுல் ஆகியோரின் தமிழக தேர்தல் பிரச்சார பயண திட்டம் விரைவில் அறிவிக்கப்படும் என்று கட்சித் தலைவர் ஞானதேசிகன் தெரிவித்துள்ளார். மத்தியில் ஆட்சியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் தனித்து விடப்பட்டிருந்தாலும் நம்பிக்கையோடு 30 லோக்சபா தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது. விரைவில் மீதமுள்ள 9 தொகுதிகளின் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று சனிக்கிழமையன்று தெரிவித்த கட்சித் தலைவர் ஞானதேசிகன், பிரதமர் மன்மோகன் சிங், சோனியா, ராகுலின் தென் மாநில தேர்தல் பிரச்சார பயண திட்டம் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்றும் கூறினார். காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியல் 30 பேர் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுவிட்டது. மீதமுள்ள 9 பேர் அநேகமாக நாளை அல்லது நாளை மறுநாள் அறிவிக்கப்படும். பிரச்சாரத்தை பொறுத்தமட்டில் ஏற்கனவே நான் சொன்னபடி காங்கிரஸ் கட்சியின் தலைவி சோனியா காந்தி அம்மையார் அவர்களும், ராகுல் காந்தி அவர்களும், பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் வர இருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து பல்வேறு அமைப்பினர் ஞானதேசிகனை நேரில் சந்தித்து காங்கிரஸ் கட்சிக்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர். தேர்தலில் போட்டியிட விரும்பாமல் ஒதுங்கியுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர்களும் நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ளதாக பாரதிய ஜனதாவின் வடசென்னை வேட்பாளர் இலகணேசன் கூறியுள்ளார். பாரதிய ஜனதா வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டதை அடுத்து அக்கட்சியின் வேட்பாளர்கள் ஓட்டு சேகரிக்க துவங்கியுள்ளனர். தென்சென்னை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அக்கட்சியின் செயற்குழு உறுப்பினர் இலகணேசன் சனிக்கிழமையன்று தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கினார்.
தீநகரில் உள்ள நடேசன் பூங்காவில் நடைப்பழகுனர்களிடம் ஓட்டு சேகரித்தார். அப்பகுதியை கடந்து சென்ற மக்களிடம் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து ஓட்டு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரசில் மூத்த தலைவர்கள் தேர்தலில் நிற்க முன்வரவில்லை என்றும் அவர்களில் சிலர் நரேந்திர மோடி பிரதமராக வர எண்ணுகின்றனர் என்றும் கூறினார். காங்கிரஸ் கட்சிக்கு வேட்பாளராக நிற்பதற்கு எவருமே முன்வரவில்லை. முக்கியமான தலைவர்கள் அவர்களெல்லாம் முன்வராதற்கு ஒரு காரணம், எனக்கென்று ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கௌரவம் இருக்கிறது, நான் தேர்தலில் நின்று வைப்புத் தொகையை இழப்பதற்கு நான் விரும்பவில்லை என்று சொல்லி சாமர்த்தியமாக பல காரணங்களை சொல்லி ஒதுங்கிவிட்டார்கள். ஆனால் அதிலே சில தலைவர்கள் எனக்கே தெரியும், உண்மையான காரணம் என்னவென்றால் அவர்களே கூட நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும் என்றுதான் அவர்களே விரும்பி இருக்கிறார்கள். அதுவும் ஒரு காரணம். திமுக அதிமுகவிற்கு மாற்று அணியாகவும் காங்கிரஸை ஆட்சியிலிருந்து விரட்டி நாட்டை காப்பாற்ற வலுவான கூட்டணியை பாரதிய ஜனதா அமைத்துள்ளது என்றும் நரேந்திர மோடி மீண்டும் பிரச்சாரத்திற்காக தமிழகம் வருவார் என்றும் இல கணேசன் கூறினார். ஊழலை ஒழிக்க நரேந்திர மோடிக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நாகர்கோவிலில் நடந்த பிரச்சாரத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார். கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், ரப்பர் தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சினையை தீர்ப்பதற்காக இங்கு ரப்பர் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று அதிமுக மற்றும் திமுக அளித்த வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்று சுட்டிக்காட்டினார். தமிழக மக்கள் சுபிட்சமாக இருப்பதற்காக தாம் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என்று கூறிய விஜயகாந்த், தமிழகத்தின் நலனுக்காக நரேந்திர மோடியிடம் சென்று என்னால் சண்டை போட முடியும் என்றும், நாட்டில் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் நரேந்திர மோடிக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். என்னால் நிச்சயமாக நரேந்திர மோடி கிட்ட என்னால் சண்டை போட முடியும், உங்களுக்கு வேண்டியது என்னால் பெற்றுத்தர முடியும். தமிழ்நாட்டில் லஞ்சத்தை ஒழிக்க நாங்க இருக்கிறோம். ஆனா டெல்லி, அதாவது இந்தியாவரம் ஒழிக்கணும், யாரோ ஒரு ஆள் வேணும்ல, ஒரு கட்சியால் வேணும்ல, அதுக்கு தான் நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உங்களுடைய ஓட்டு ஜெயின்னு சொல்லக்கூடாது. யாரோட ஓட்டு? அம்மா தண்ணீர், அம்மா உணவகம் என்று பெயர் வைக்கும் முதல்வர் ஜெயலலிதா அம்மா டாஸ்மாக் என்று மதுபான கடைக்கு பெயர் வைப்பாரா என்றும் பிரச்சாரத்தின் போது விஜயகாந்த் கிண்டல் செய்தார். காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள வணிகர் சம்மேளனம், சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்கும் சட்டத்தை திரும்பப் பெற உத்தரவாதம் தரும் கட்சிக்கே ஆதரவு தருவோம் என்று தெரிவித்துள்ளது. சென்னையில் சனிக்கிழமை அன்று பத்திரிகையாளர்களை சந்தித்த தமிழக வணிகர் சம்மேளனத்தின் நிர்வாகிகள் தங்களின் தேர்தல் நிலைப்பாடு குறித்து விளக்கம் அளித்தனர். வணிகர்களுக்கான சட்டங்கள் மாற்றியமைக்கப்படவும், சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்கும் சட்டத்தை திரும்பப் பெற உத்தரவாதம் என்பன உள்ளிட்ட வணிகர் சம்மேளனத்தின் கோரிக்கைகளை தேர்தல் அறிக்கையில் தெளிவுபடுத்தும் அணிக்கே தாங்கள் ஆதரவளிக்க உள்ளதாகவும், அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டளிக்கப் போவதில்லை என்றும் கூறினர். வியாபாரிகளோட உரிமைகளை பறிக்கும் வகையிலும், வியாபாரிகளை நசுக்கும் வகையிலும், சிறு வியாபாரிகள் வியாபாரம் பண்ணாமல் நடிந்து போய் வீட்டுக்கு போகிற அளவுக்கு காங்கிரஸ் ஆட்சி எங்களை பழி வாங்கிவிட்டது. அதனால் எங்களோட ஆதரவு நிச்சயமாக காங்கிரஸ் கட்சிக்கு கிடையாது. அது அல்லாமல் மற்றும் இங்கு உள்ள மாநில கட்சிகள் எங்களுடன் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று எங்களுக்கு ஆதரவாக அவர்கள் செயல்படும் வகையில் இருந்தால் அவர்களுக்கு எங்களுடைய வாக்கு. 2 கோடிக்கும் மேற்பட்ட வணிகர்கள் தமிழகத்தில் ஓட்டளிக்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். 3 மாத பரோலுக்கு பிறகு சனிக்கிழமையன்று எரவாடா சிறைக்கு நடிகர் சஞ்சய் தத் திரும்பினார். மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில் சட்டவிரோதமாக AK ரக துப்பாக்கிகள் வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் நடிகர் சஞ்சய் தத்துக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. இதையடுத்து ஏற்கனவே சிறையில் இருந்த காலத்தை கழித்து மீதமுள்ள கால தண்டனைக்காக புனேயில் உள்ள எரவாடா சிறையில் சஞ்சய் தத் அடைக்கப்பட்டார். தனது மனைவிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதாகவும் அவரை அருகிலிருந்து பார்த்துக் கொள்ளவும் பரோல் கேட்டு விண்ணப்பித்தார். இதையடுத்து அவர் 1 மாத பரோலில் வெளியில் விடப்பட்டார். அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து 2 முறை பரோலை நீட்டிக்க விண்ணப்பித்தார். அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 3 மாத பரோல் நீட்டிப்பு காலம் முடிவடைந்ததை அடுத்து சனிக்கிழமையன்று எரவாடா சிறைக்கு நடிகர் சஞ்சய் தத் திரும்பினார். தங்கத்தின் விலையில் சனிக்கிழமையன்று சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,456 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,807 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 1 கிராம் 47 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 44,615 ரூபாயாக இருந்தது. தண்ணீரை சேமிக்காவிட்டால் தமிழகம் பாலைவனமாக மாறும் அபாயம் ஏற்படும் என்று இயற்கை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர்.
சர்வதேச தண்ணீர் தினம் ஆண்டுதோறும் மார்ச் 22ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. நீரின்றி அமையாத உலகு என்பது பழமொழி. சமீப காலமாக தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் தண்ணீரின் தேவை அதிகரித்து வருகிறது. ஒரு சொட்டு நீரை கூட மனிதனால் உற்பத்தி செய்ய முடியாத நிலையில் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தவும் சேமிப்பதற்கும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் இயற்கை ஆர்வலர்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் உள்ள குளங்கள், ஏரிகள் போன்றவை தூர்வாரப்படாமலும் மராமத்து பணிகளை செய்யாத நிலையில் பல பகுதிகளில் நிலத்தடி நீர் குறைந்துள்ளது. சர்வதேச தண்ணீர் தினத்தை முன்னிட்டு அரசும் மக்களிடம் தண்ணீர் சிக்கனம் குறித்து விழிப்புணர்வு நடத்த முன்வர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிக அளவு நீர் தேவை கொண்டு வேளாண்மையில் நம்ம சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. வீட்டு உபயோகத்துக்குள்ள தண்ணீர்களை நாம் மிகவும் சிக்கனமான முறையில் கையாள வேண்டும். மழைநீர் சேகரிப்பு முறைகளை நாம் வெகு அளவில் அனைவரும் மத்தியிலும் பரவலாக செய்ய வேண்டும். வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவு நீரை மறுசுழற்சியின் மூலம் சுத்திகரிப்பு செய்து மீண்டும் பயன்படுத்தும் திட்டத்தை அரசு செயல்படுத்த வேண்டும் என்றும் யோசனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. கழிவுநீர் என்பது நிறமற்ற தண்ணீராக மாற்ற முடியும். அது போக மரம், சாதாரண செடி வகைகள் போன்ற ஏராளமானவற்றுக்கு நாம் அதை பயன்படுத்த முடியும். தொழிற்சாலைகளுக்கு 100% அதை மறுசுழற்சி செய்து பயன்படுத்த முடியும். பசுமையாக இருந்த இடங்கள் தற்போது தண்ணீரின்றி வறட்சி பகுதியாக மாறிவரும் சூழலில் இதே நிலை நீடித்தால் இன்னும் சில ஆண்டுகளில் தமிழகமும் பாலைவனமாக மாறிவிடும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.